சாமி அற்புதம். ஒரு அருமையான பாட்டு அவ்வ பாட்டி பாடி இருக்கா கேளு. பத்தாவுக்கேற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் கூடி இருக்கலாம், சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாளே யாமாகில் கூறாமல் சந்நியாசங்கொள் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா என்ன சாமி அர்த்தம்? அப்படி கேளு சொல்றேன். அதாவது பொண்டாட்டியானவ புருஷனுக்கு அடங்கி ஒடுங்கி அவனுக்கு பணிவிட பண்றவளா இருந்தா எப்படியாவது சந்தோஷமா வாழலாமா. அதை விட்டுட்டு அவன் சொல்றதையும் கேட்காம அவ பாட்டுக்கு ஏறுமாறாக நடக்க ஆரம்பிச்சா கூறாமல் சந்நியாசங்கொள், சொல்லிக்காம சன்னியாசியா போ. சொல்லிக்காம சன்னியாசியா போவா? என்னப்பா எங்கப்பா போற? சாமி நீ ஒண்ணும் பேசாத. இந்த நிமிட்ல இருந்து நான் சன்னியாசி. ஆனா சிந்தால்பேட்டைக்கு வழியாவது சொல்லிட்டு பாப்பா. என்ன சாமி கணக்கா விடுற நீ? நீ சிவலோகத்துக்கா வழி காமிப்பியே, சிந்தாத்திரப்பட்டு தெரியாதா? வாங்கிக்கோ, நேர கலீஜா போ, லெப்ட் கலாச்சு ரைட்ல திரும்ப, சரிதா? அங்க ஒரு வாழை மரம் இருக்கும், அதுதான் சிந்தாத்திரப்பேட்டை. ஆசீர்வாதம். யோ சாமி வாத்தியார ஆசீர்வாதம் பண்ணியா? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். இதோ மோகன், பிடிங்க 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 அப்படியே அப்படியே பிடி 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 விடாத பிடி பிடி பேசாத விடாத. என்னடா 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 வாட் இஸ் திஸ்? என்ன சார் இதெல்லாம் பேஷம்? பேசமாது கேசமாது. இனிமே தாண்டா சன்னியாசி பேச எடுக்க போறேன். சன்னியாசி பேசம். அட நாடகத்துல நடிக்க மாதிரியே பேசுறாரா? யாரா நாடகம்? என்னடா கலாட்டா பண்றீங்க? எங்கிட்ட நடிக்காதீங்க சார். அங்க சின்னம்மா அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம தவியா தவிச்சிட்டு இருக்காங்க. சின்னம்மாவா? ஆபகாரிச்சா யாரு? யோ எனக்கு சின்னம்மாவும் கிடையாது சித்தப்பாவும் கிடையாது, நான் அண்ணாத்தையா. அடடா நீங்க ரொம்ப தமாஷான ஆள் சார். ட்ரெஸ் மாத்திக்கிட்டு மீசையை வளர்த்துக்கிட்டு ஆளே அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்க. வாங்க சார். வீட்டுக்கு தான். அந்த வீட்டுல கால் எடுத்து வைப்பா நான் செருப்ப கழிச்சுக்கன்னு சொல்லிருக்கேன். பொண்ணாயாப பிசாசாப. நான் இனிமே சன்னியாசியா? நான் சன்னியாசி தெரியுமா? என்னமோ ஆயிருக்கு. என்ன என்னடா ஆக்ஷன்? நெஞ்சிருக்க மஞ்சா சத்த காட்டிடுவேன். என்னடா லூசு நான் சொல்றேன். இந்த உலகத்துல எந்த பைத்தியம் தான் உண்மையை ஒத்துட்டு இருக்கு. சரி சரி வாங்க. தாங்க ஐயா, நீங்க வேற யாரையோ தேடிக்கணும் வந்திருக்கீங்க ஐயா. அந்த ஆளு நான் இல்ல சாமி. அட நீங்க இல்ல சார். கரெக்ட் சார். இப்ப நீங்க நம்ம பங்களாவுக்கு வந்து நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு சௌக்கியமா இருங்க சார். பெரிய பங்களாவா? ஆமா. சௌக்கியமா இருக்கலாமா? இருக்கலாம் சார். அப்ப 3 வேளை கஞ்சி ஊத்துவாங்களா? ஊத்துவாங்க சார் ஊத்துவாங்க. 3 வேளை கஞ்சி ஊத்துவாங்க. ஆமா. ஐயோ, அப்ப என்ன வேலை சாமி கொடுப்பாங்க? சார் நீங்க எந்த வேலை வேணா செய்யலாம். நீங்க வாங்க சார். இந்த பழைய ரிக்ஷாவை இஸ்து படா பேஜாரா போட்டு ஒரு ஆட்டோ ரிக்ஷா வாங்கி கொடுத்தா சும்மா கர் வை 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 வைன்னு சும்மா அப்படியே போய்கிட்டு வந்து இருப்பேன். என்ன சொல்றேன்? வாங்கி கொடுறியா? சரி ட்ரை பண்ணுவோம். வாங்க. சரி வாங்க. இது வந்துட்டார் சார். என்னடா இது? அடடா மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? பலே பலே. யாரு இது? மாஸ்காஞ்சவடி மகிமையா? கொல்லு. வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. வாணா சும்மா உட்காருங்க மாப்பிள்ள. வாணா உட்காருங்க மாப்பிள்ள. சரியா உட்காருங்க. என்ன மாப்பிள்ள, நேத்து ராத்திரி 1:55 அதாவது 1:55 போன உயிர் இப்பதான் வருது. வாட்டும் வாட்டும். ஆமா இதெல்லாம் என்ன வேஷம்? என்ன சாமி வேஷம் போடுறவனா? என்ன நினைச்சுக்கின? வேஷம் போடுறவன் நானா? வேஷம் போடுற ஆளு நான் இல்ல சாமி. அந்த ஜோக்கரை நம்ம கையில வேணா மாறிடுவேன். மிஸ்டர் மோகன் நடிப்புல நாடகத்துல வச்சுங்க. சும்மா இருமா கம்பெனி. என் பேரு மோகன் இல்ல, என் பேரு மோகன். பேரை கூட மாத்தியாச்சியா? ஆமா நான் பேரை மாத்தல சாமி. என் ஒரிஜினல் பேரு மோகன் சாமி. வாங்க டாக்டர். மேனேஜர் எல்லாம் போன்ல சொன்னாரு. என்ன இப்படி திடீர்னு? அம்மாக்கு என்ன சாமி உடம்பு பாத்தீங்களா? கொஞ்சம் எக்ஸாம் பண்ணுங்க. கொஞ்சம் இப்படி பாருங்க. என்ன கொஞ்சம் வாயை காட்டுங்க. கொஞ்சம் இப்படி. ஏதாவது தலையில அடிபட்டு இருக்குமா? தலையில? என் தலையில சார், உங்க தலையில. என்ன மழை பேஜாரா போச்சு. இன்னும் பெரிய பங்கால வேலை கிடைக்கும், ஆட்டோ ரிக்ஷா வாங்கி தர சொல்லி கூட்டியாண்டாங்க. என்ன தலைய கால பிடிச்சிருக்கோம். போய் மேனேஜர் போன் பண்ண போது இவ்வளவு மோசமா இருக்கும்னு நினைக்கல. கரெக்ட், நானும் நினைக்கல டாக்டர். டாக்டர் நிலைமை மோசமா போறதுக்குள்ள இவரை எப்படியாவது குணப்படுத்திடுங்க. ஒன்னும் பயப்படாதீங்கம்மா. ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருந்தா அதே மாதிரி மாறி போறதும் உண்டு. இந்த ரிக்ஷாகாரன் வேஷத்துல இருக்கிற ஆர்வத்தினால வந்தது இந்த விபத்து. யாருக்கா விபத்து? மூஞ்சல கையா வாய்க்கா மூஞ்சுக்கா விடுற இல்ல கையா கால ஒட்டிடுவேன். என்னடா நாட்டில் உள்ள தெய்வமெல்லாம் நடந்து வந்து முன்னின்று கேட்ட வரம் தந்து என்னை கௌரவிக்க வேணும் சாமி. காளியத்தா கோபத்தில் இவன் கால நேற்று தொட்டுட்டான். இவன் தோள தொட்டு
நினைச்சிருக்கீங்க இங்க பைத்தியக்காரன் நினைச்சிருக்கா நீங்க ஏண்டா நீ பாடு பேப்பரையில அடிக்க அவன் உடுக்கப்பட்டு உடைக்கிறான் நான் இங்க துடிக்கிறேன் என்ன நினைச்சிருக்கீங்க பூசாரி பூசாரி அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கியா இந்த பூசாரியை யாருன்னு நினைச்சுக்கிட்ட கோழிக்கறி சமைச்சு வைக்கிறேன் ஓடுறியா மட பூசாரி கையையும் காலையும் கட்டி போட்டு ஓடுறாங்கிறியே எப்படா முடியும் அவுத்து விடு அப்புறம் பாரு அவுத்து விடுங்கடா எப்படின்னு அண்ணே மூலத்திரு முனியாண்டி முத்தாளு ராவத்தை பாவாடராய சங்கிலி கருப்பை இவங்க எல்லாம் நம்ம கிட்ட தட்டிங்கனதம் போடும் போது இந்த குட்டி பிசாசு நம்ம கிட்ட என்னென்ன செய்யும் செய்யாது முடிஞ்சுடா மோகன் இனிமே இந்த பக்கம் திரும்பி பாப்பியாடா ஏப்பா திரும்புறேன் ஓடுறியா இந்த கற்பூரத்தை வாயில போட்டு போடா இதான கடைசி கடைசிதான் சத்தியமா சத்தியமா நீங்க எது வேணா கூட்டு என்ன மறுக்க சோமாரி கொட்டியா கொட கொட்டியா பை தானே பையா எங்க இந்த சுண்டா குழம்பு ஊத்து ஏயா இந்த வீட்டுல துண்டுற பார்த்து என்ன அழுதாங்க அதுவா இவ்வளவு குறைச்சு திங்கிறீங்களே என்ன வியாதியோ என்னமோ அப்படின்னு அதுவா வேலைக்குள்ள ஒண்ணும் கிடையாது அதனால தான் பசிக்கவே இல்லை வேலை குட்டினா பூந்து விளையாடுவேன் டாக்டர் பாத்தீங்களா பைத்தியக்காரங்களுக்கு பசியே எடுக்காதுன்னு சொல்லுவாங்களே இவர் இப்படி திங்கிறாரே இது ஒரு தினசான பைத்தியம்மா என்ன சொல்றேன் சும்மா குடிச்சா போய்கிட்டே இருக்கும் சரி இப்படியே நீங்க விளையாடிட்டு இருங்க நாங்களும் போய் சாப்பிட்டு வந்துடுறோம் சத்தம் பதனால் ஒரு பலதாகெல்லாம் விக்ஸாயஸ்க வேண்டும் கடத்தர ஜன்மம் கடத்தர சேகர் கழுத என்னடா ரிக்ஷா எடுக்கிற யார் அவன் என்னடா என்னடா அடாப்படாங்கிற கோச்சுக்காத இத்தனை நாளா நான் ரொம்ப பிஸியா இருந்தேன் அதனால தான் உன்னை பார்க்க முடியல ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வா நீ பாக்கணும் எனக்கு குறைச்சல் கழுத வாடா என்னடா அடாப்படாங்கிற ஏன்டா சோமாரி சோர் படுறவன் என்னன்னு தெரியுமா கூப்பிடுறான் மாப்பிள்ளைங்கிறான்டா சும்மா மாப்பிள்ளைங்கிறான் தெரியுமா டேய் தண்டார்பட்டு போயிருக்கியா கணபதி கேளு பேட்டையில ஆத்துறோம் தெரியுமா டேய் என்னடா அடா நான் கூப்பிடுறேன் மூஞ்சில என் கையா வைக்கும் போச்சாதீங்க சார் 2-3 நாளா இருக்கு மூளையே பிறண்டு இருக்கு பைத்தியம் சார் பைத்தியம் பைத்தியமாவா பிரதர் பிரதர் அவன் அறியாதனையா அடிச்சிட்டேன் தாயா பிரதர் மன்சுகாயா என்னங்க சார் இது மன்சுகப்பா 2 நிமிஷம் உங்களை தனியா விட்டுட்டு போனா இப்படியா செய்யறது சரி வாங்க போலாம் இல்ல என் பைத்தியம் தெரியாதியா அவன் அடாப்டான்னு கூப்பிட்டான் புண்ணியமா போகுது பிரதர் மன்சுகா பிரதர்